மீசா டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். கோயில் வளாகத்துக்குள்ள 100க்கும் அதிகமான இளம் பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்து படுகொலை செய்து எரியூட்டி புதைக்கப்பட்ட சம்பவம் எங்க நடந்த, ஏது நடந்த என்ற பல்வேறு விஷயங்களை பேசுறதோட மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கு மிக நெருக்கமான முன்னைய நாள் அமைச்சர் ஒருவருக்கு எதிரான கொலை குற்றச்சாட்டு சார்ந்த ஒரு வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்திருக்குது. உலகையே மிரள வைத்த, உறைய வைத்த 100க்கும் அதிகமான பெண்கள் பலாத்காரம் செய்யப்பட்டு எரிக்கப்பட்ட புதைக்கப்பட்ட கதை எங்க நடக்கும்னு யோசிக்கிறீங்களா? வேற எங்க நடக்க முடியும்? நமது அண்டை நாடான இந்தியால கர்நாடகா என்ற பிரதேசத்துல தர்மசாலா என்ற பகுதியில தான் இந்த ஒரு கொடுமை நடந்து முடிந்திருப்பதாக இப்போது செய்திகள் வெளிவர ஆரம்பிச்சிருக்குது. இந்த கதை எப்படி தொடங்கிச்சு, எப்படி வெளியே வந்ததெல்லாம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தி. மஞ்சுநாதர் கோயில் வளாகத்துல தான் இந்த கொடுமை நடந்ததாக ஒரு மனிதர் தனது அனுபவத்தையும் தான் செய்த விடயங்களையும் இப்போது நீதிமன்றத்துல மிகப்பெரிய ஒரு பாதுகாப்புக்கு மத்தியில தனது வாக்குமூலங்களை சொல்லி இருக்கிறாரு. இந்த கதை எப்படி தொடங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1998ஆம் ஆண்டுல இருந்து 2014ஆம் ஆண்டு வரைக்கும் தான் இந்த நூற்றுக்கணக்கான யுவதிகள் பலாத்காரம் செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு மிக மோசமான முறைகளை சித்திரவதை செய்யப்பட்டு இவர கையில கொடுப்பாங்களா இதை புதைச்சிருங்க இல்லை எதிர்ச்சிருங்க அப்படின்னு சொல்லி. இவரும் ஏதோ அனாதையா இருக்கலாம், விபத்துக்கள்ல ஏதும் உறவுகள் இல்லாதவங்க ஏதோ ஒரு புண்ணியமான இடத்துல புதைக்க சொல்றாங்கன்னு சொல்லி தினந்தோறும் ஒரு விஷயத்த கச்சிதமாக எரிக்கிற மாதிரி எரிச்சும் புதைக்கிற மாதிரியும் புதைச்சும் அவர் செஞ்சு வந்திருக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல இது என்ன ஏது என்பதை அவர் தேட ஆரம்பிச்சிருக்கிறாரு. அப்போதான் பார்த்த நேரத்தில் அவருக்கு தெரியுது பாடசாலை ஆடையோட, கல்லூரி ஆடையோட மிக மோசமான சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு அசிட் அடிக்கப்பட்ட நிலையில சில பொடிகள் எல்லாம் வரதை பார்க்க முடிந்து இது என்ன நடக்குது என்பதை தேடி பார்த்திருக்கிறது. அப்போதுதான் மர்ம உறுப்புகள் எல்லாம் மிக மோசமாக சிதைக்கப்பட்டு மிக மோசமான பலாத்காரத்துக்கு உள்ளாக்கப்பட்ட செய்தி எல்லாம் தெரிய வருது. புண்ணியம் செய்யணும்னு வந்த இடத்துல எதுக்குடா இந்த கோலம் நமக்கு அப்படின்னு ஒரு விஷயம் இவரை உறுத்த ஆரம்பிச்சது. இவர் ஆல்ரெடி அந்த கோயில்ல துப்புரவு பணியில ஈடுபட்டவர்னு சொல்லப்படுது. நம்ம வந்தது எதுக்கு, நம்ம என்ன வேலையை பண்ணி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு ஒரு உறுத்தல்ல போய் சொல்லியிருக்கிறாரு. இந்த பணியை எனக்கு செய்ய முடியாது, என்னை விட்டுருங்கன்னு சொன்ன நேரம் தான் இவரை சொல்லியிருக்கிறாங்க, இதே இடத்துல உன்னைய சமாதியாக்கிருவோம், பொத்தி கொண்டு சொல்ற வேலையை மட்டும் செய் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு கட்டத்துல ஒரு பொடி கிடைக்குது, திறந்து பார்த்தா இவருடைய உறவுக்கார பெண் என்பது தெரிஞ்சு இதுக்கு மேல இதை செய்ய முடியாத மன உளைச்சல்ல இவர் என்ன பண்ணிருக்கிறான்னா இந்த நிர்வாகத்துக்கு தெரியாமலே இவரு அந்த பிரதேசத்தை விட்டு தலைமறைவாகி வேற எங்க குடும்பத்தோட வாழ ஆரம்பித்ததா அவர் சொல்றாரு. இதுக்கு மேல அவர் சொல்ற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது சம்பந்தமாக எங்கேயும் கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டாங்க. காரணம் இவங்க அதிகாரம் படைச்சவங்க. இந்த படுகொலைக்கு காரணகர்த்தாக இருந்தவங்க இந்த கோயில் நிர்வாகம் என்ற ஒரு விஷயத்தையும் நீதிமன்றத்துல சொல்லிட்டு போலீசார் இவங்களுக்கு எதிரான இந்த கம்ப்ளைண்ட் வாங்கி கொள்ள மாட்டாங்க என்ற பெயர்த்துல யாரும் கம்ப்ளைண்ட் பண்றது கிடையாது. இந்த ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது ஒரு பையில சில எலும்பு கூட்டோட வந்துதான் இந்த ஒரு சாட்சியத்தை அவர் சொன்னதாக சொல்லப்படுது. என்னதான் இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் இப்போது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்குது. இவங்களுக்கு எதிரான ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்தா கூட அது போலீஸ் வரைக்கும் செல்றதில்லை, அடித்தடியில முடிஞ்சிருது என்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அவர் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2003ஆம் ஆண்டு தனது மகள் திடீரென்று காணாமல் போனதையொட்டி ஒரு தாய் இது சம்பந்தமாக பல பேர் விசாரிச்சிருக்கிறாங்க. அப்போதுதான் இந்த விசாரணையில் அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த குறித்த பெண்ணை, இந்த அங்க அடையாளம் உள்ள பெண்ணை கோயில் ஊழியர்கள் கொண்டு போறதை நாங்க பார்த்திருக்கிறோம்னு சொன்னதுனால கோயில் நிர்வாகத்தை பத்தி கேட்டிருக்கிறாரு. கேட்டதுக்கு என்ன சன்மானம் கொடுத்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, பயங்கரமாக தாக்கி கோமா நிலைக்கு கொண்டே விட்டு ஒரு வைத்தியசாலையில அவங்களை அனுமதிச்சிருந்ததாக சொல்லப்படுது. 20 வயதுடைய அனன்யா காணாமல் போயிட்டா, அது தர்மசாலா என்ற பகுதிக்கு தான் அவ கோயிலுக்கு வந்திருந்தா அப்படின்னு சொல்லி ஒரு தாய் இப்போது ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறா. இவ யாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிபிஐயிலுடைய ஒரு அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்றவர். இப்போது வலுக்கின்ற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஜிபி தலைமையில ஒரு விசேட குழு கொண்ட புலனாய்வு செய்வதற்கு போடணும். ஒரு நீதியரசருடைய ஓய்வு பெற்ற ஒரு நீதியரசருடைய கண்காணிப்புக்குள்ள இது நடக்கணும். குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும். இதுக்கு உடந்தையாக இருந்த யாராக இருந்தாலும், என்ன அதிகாரத்தில் இருந்தாலும் கைது செய்யப்பட வேண்டும் என்ற குரல் இப்போது ஓங்க ஆரம்பிச்சிருக்கிறது. பதிலுக்கு அரசு என்ன சொல்லியிருக்குன்னா, இது சம்பந்தமான விசாரணை நிச்சயமாக விசாரிக்கப்படும். இதில் ஈடுபட்ட யாராக இருந்தாலும் அவர்களுக்கான தண்டனை பெற்றுக் கொடுக்கப்படும் என்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறது. ஒரு ஆரோக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. இங்க ஒரு செம்மணி புதைக்குழி பற்றி பேசுறோம், குருக்கள் மடம் பற்றி பேசுறோம். இதுக்கெல்லாம் மேல ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி விட்டு ஒரு செய்தியாக பார்க்க முடியுது. ஒரு கோயில் நிர்வாகம் அப்பாவி பெண்களை கடத்தி இப்படியான ஒரு விஷயங்கள் செஞ்சு
புதைச்சதும் எரிச்சதுன்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செய்தி. இதுல பல்வேறு சந்தேகங்கள் எழுகிறதையும் பார்க்க முடியுது. முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100 பெண்கள் கடத்தப்பட்டு, படுகொலை செய்யப்பட்டு, எரிக்கப்பட்ட, புதைக்கப்பட்ட செய்தி ஏன் ஒரு பேசுபொருளாக மாறல? யாருமே கம்ப்ளைண்ட் குடுக்கல. ஏன்? இவர்கள் மீது பயத்தில் என்று தான் இந்த ஊழியர் சொல்றாரு. அப்படியாக இருந்தா, இவங்க தான் இத செஞ்சாங்கன்றது இப்பதான் தெரியுது. அப்படியாக இருந்தா யாரு செஞ்சது தெரியாமல் எப்படி பயப்படுவது என்ற கேள்வியும் இருக்குது. ஏன் அது பேசுபொருளாக மாறல? யாரும் ஆங்காங்கே ஏன் கம்ப்ளைண்ட் குடுக்கல? இவங்க செஞ்சது தெரிஞ்சால் தான் பயப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி ஒண்ணு நடந்தது என்பது இப்பதான் தெரிய வருது. அப்படின்ற ஒரு கேள்வியும் ஒரு நியாயமானது. அனன்யாவுடைய தாய் சிபிஐ ஆபீசரா இருக்கிறாங்க. அப்படியாக இருந்தா, அவ்வளோ ஒரு பொசிஷன்ல இருக்கிறவ, தனது குழந்தை காணாமல் போனது சம்பந்தமாக ஏன் நீங்க புகார் அளிக்கல? அது தேட பார்க்கல? எதற்காக மௌனமாக இருந்தாங்க? அப்படின்னு ஒரு கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்குது. இப்படியான ஒரு படுபாத செயலை ஒரு கோயில்ல பேரை வச்சு, நிர்வாகிகள் அந்த அந்தஸ்தை வச்சு, அதிகாரங்கள் படைச்சவங்க இப்படி செய்யறதுன்றது வந்து ஒருபோதும் அனுமதிக்கப்பட முடியாத ஒரு விஷயம். பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நாடுகள் என்ற ஒரு பட்டியலை வந்து தாம்சன் ரைட்டர்ஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு நிறுவனம் பட்டியலிட்டது. 10 நாடுகள்ல முதலாவதாக அவங்க பட்டியலிட்டது இந்தியாவை. பாலியல் பலாத்காரம், பெண்களை கடத்துவது, வரதட்சணை கொடுமை, குடும்ப வன்முறை என்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள்ல முதன்மையாக இருக்கிறது இந்தியாவில் ஒரு விஷயத்த சொல்லி இருந்ததுக்கு இது மிகப்பெரிய ஒரு சான்றாக அமைஞ்சிருக்குது. எனவே இது நடந்திருக்க வாய்ப்பில்லை என்று ஒரு வதந்தியாக இருந்துட்டாலும் ஆரோக்கியமான விஷயமாக மீசா டிவி பார்க்குது. காரணம் என்னடா, ஒரு 100 பேரை இப்படி கோயில் பூமியில படுகொலை செஞ்சு பலாத்காரம் செய்து எரிக்கப்பட்டு புதைக்கப்பட்ட என்ற ஒரு வரலாறு இருக்கக்கூடாது என்பதை மீசா டிவி விரும்புகிறது. மற்றொரு விஷயம் தான் வந்து மாத்தள மாவட்டத்தை பிரதித்துவப்படுத்துகின்ற மஹிந்த ராஜபக்சர்களோட நீண்ட காலம் அரசியல் செய்தவர் தான் ஜனக பண்டார தென்னகோன். 2000 ஆண்டிலிருந்து 2001 ஆண்டு வரைக்கும், அதுக்கு பிறகு 2004 ஆண்டிலிருந்து 2005 ஆண்டு வரைக்கும், பிறகு 2010 ஆண்டிலிருந்து 2015 ஆண்டு வரைக்கும், இறுதியாக கோட்டபய ராஜபக்ஷ அவர்களுடைய காலத்திலும் கூட அவர் மிக முக்கியமான அமைச்சர் பதவிகளை வகித்து மிக நெருக்கமாக மஹிந்த ராஜபக்சங்களுக்கு விசுவாசமாக இருந்தவர். 1999 ஆண்டு 18 வயது இளைஞன் ஒருவனை மாத்தல தம்புல்கமுவ பிரதேசத்துல வந்து சுட்டு கொண்டதாகவும் படுகொலைக்கு சூழ்ச்சி செய்ததாகவும் 2 குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் தான் இப்போது இவருக்கு எதிரான விசாரணை தொடங்கப்பட்டிருக்குது. 2015 ஆண்டாகும் பொழுதோ இந்த ஒரு விஷயத்தை வந்து மைத்திரி கூட்டணியில் வந்த நல்லாட்சி என்ன பண்ணுச்சுன்னா, மஹிந்த ராஜபக்சர்களோடு யாரெல்லாம் அட்டகாசம் பண்ணினாங்களோ, அடாவடித்தனங்க செஞ்சாங்களோ, இவருடைய வழக்கும் விசாரணைக்கு வந்தது. சிஐடியினர் 2015 ஆண்டு அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி வந்து ஜனக பண்டார தென்னகோன் அவர்களை வந்து கொழும்பு வைத்தியசாலையில் வச்சு கைது செஞ்சாங்க. பல்வேறு விசாரணைகளுக்கு பின்னால சிஐடியினர் சட்டமாதிபர் திணைக்களத்தினூடாக என்ன பண்ணினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டி மேல் நீதிமன்றத்துல இவருக்கு எதிரான வழக்கை தாக்கல் செஞ்சாங்க. சட்டமாதிபர் திணைக்களம் இவருக்கு எதிராக தாக்கல் செஞ்ச இந்த குற்றப்பத்திரிகை சட்டத்துக்கு விரோதமானது என்று சொல்லி எழுத்தாணை மனு ஒன்றை இவர் சமர்ப்பிச்சதை விசாரணை செஞ்ச நீதிமன்றம் வந்து இந்த தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகை சட்டத்துக்கு முரணானது என்று அதை தள்ளுபடி செய்தது. உடனடியாக அதிலிருந்து விடுதலையானாரு. இது நடக்கிறது வந்து 2020 ஆண்டு. மஹிந்த ராஜபக்சர்கள், கோட்டபய ராஜபக்சர்களுடைய ஆட்சி காலம் என்பதனால ஏதோ ஒரு விஷயத்துல இவர் வெளியே வந்தாச்சு. இதுக்கு பிறகு என்ன, இப்போது சட்டமா அதிபர் திணைக்களம் என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்ல இங்க தானே நீங்க மல்லுக்கு நின்னீங்க, அங்க வாங்க பார்க்கலாம்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல வந்து சிறப்பு அனுமதி மேன்முறையீட்டு மனு ஒன்றை தாக்கல் செஞ்சாங்க. இப்போது இவருக்கு எதிரான அந்த வழக்கினை மீண்டும் விசாரிக்கும்படி உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருப்பது ஒரு ஆரோக்கியமான விடயம். 2015 ஆண்டிலிருந்து 25 ஆண்டு வரைக்கும் 10 ஆண்டுகள் கிடப்புல கிடந்த இந்த ஃபைல் மீண்டும் விசாரணைக்கு வந்திருக்குது. ஜனக பண்டார தென்னகோன் சார்பாக முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி நவீன் மாரப்பன என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா, எனது கட்சிக்காரர் சுகையினமுற்று இருப்பதனால எழுந்து நடக்க முடியாத ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. இந்த வருத்தம் எங்க வாரது அப்படின்னு கேட்டீங்கன்னா, விசாரணை வழக்குண்டா உடனடியாக வருத்தம் வந்துடும். பெசில் ராஜபக்சேக்கு கழுத்தூளுக்கும், கோட்டபாய ராஜபக்சேக்கு யாழ்ப்பாணத்துக்கு போகாமலாம் பயம் பிடிக்கும். அதே போல கேலி ரம்புக்குள்ள பொல்லூண்டு வருவாரு. இதுக்கெல்லாம் மேல விமல் வீரவன்ச அவங்கன்னா வைத்தியத்துக்காக வேண்டி டாக்டரே பார்க்க போய்த்துருவாரு. இப்படி அரசியல்வாதிகளுக்கு ஒரு வகையான வைரஸ் தான் வழக்கு என்ன வந்துடுறது. அப்படி ஒரு காரணத்தை சொன்னாரு. பரவாயில்ல, விசாரணையை முன்னெடுக்கலாம் என்ற ஒரு தீர்மானத்துக்கு ஏற்ப அடுத்த தவணைக்கு நேரம் குறிச்சாச்சு. எனவே மஹிந்த ராஜபக்சர்களோடு அடாவடித்தனம் செய்தவர்கள்,
ஆட்களை கொண்டவர்கள் மக்களுக்காக நாட்டுக்காக என்று வந்து மக்களையே கொண்டு நாட்டை சுடுகாடாக ஆக்கி பல்வேறு அரசியல் செஞ்சவர்களுடைய கலாச்சாரம் மாறுகின்ற ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. இந்த குற்றம் நிறுவப்பட்டால் நிச்சயமாக மரண தண்டனை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் சாத்தியங்களும் உண்டு என்பதுதான் மீசான் டிவியினுடைய பார்வை. முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் நன்றாகவே விளைந்திருக்கிறது. ஜனக பண்டார தென்னகோன் விஷயத்தில் இது போன்ற அட்டூழியங்களும் அனாச்சாரங்களுக்குமான முற்றுப்புள்ளி வைக்கப்படட்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.